ஹாய் விவஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஏசிஎல் முதலீட்டாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஏசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான லேட்டஸ்ட்டு அப்டேஷன்ஸ் ஒன்று செபியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேஷன்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செபி வந்து அதை அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது செபி வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலயமா வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2016 இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கட்டின பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க செபி மூலயமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அதில் 15/2023 இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பப்ளிக் நோட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஜனவரி 15, 2020 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளைமுக்கு உண்டான இன்வெஸ்டர்ஸ்க்கு உண்டான கிளைம் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2020 21 5001 7000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 1, 2021 31 மார்ச் 2021 வரலும் 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2022 ஜனவரி 31, 2023 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டருக்கு அவங்க பணத்தை திரும்ப வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து தப்பாக இருக்கும், இல்லை வேறு அவங்க கேட்ட டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஸ்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து அதாவது ஆன்லைன் கிளைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஒரு மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலயமா சென்ட் பண்ணியிருப்பாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெஃபிஷியன்சிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை கரெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து தவறுதலாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வந்து தவறுதலாக இருக்கலாம், பேங்க் பாஸ்புக் வந்து தப்பாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் 15,000 ரூபாய்க்குள்ளே யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 15 ஜூன் 2023 14 செப்டம்பர் 2023 வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 17,000 ரூபாய்க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் தவறுதலாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆன்லைன் கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சென்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத போயிட்டு அந்த பிஎஸ்சிஎல் ரீஃபண்டு வெப்சைட்டில் போயிட்டு அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜூன் 2023 செப்டம்பர் 16, 2023 வரலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரையிலும் யாரெல்லாம் வந்து
15,000லேருந்து 17,000க்குள்ளே அப்ளை பண்ணவங்க இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலயமா ஏதாவது வந்து டெஃபிஷியன்சிஸ் வந்து இருந்தது அப்படின்னாக்கா அவங்க போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ பிஎஸ்சிஎல் ரீஃபண்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்கொயரி அபவுட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். கீழே என்கொயரி அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த நம்பரையும் இங்கே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூம் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா வேல்யூ கொடுத்துட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இன்வெஸ்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அவங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணது எவ்வளோ, எலிஜிபிள் ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்டருடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ப்ராசஸ்ட் அண்ட் அட்மிசபிள் அமௌண்ட் ஹேஸ் பீன் பெய்டு இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கிளைம் பண்ணியிருந்த அமௌண்ட் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கிளைம் பண்ணும்போது 10,920 ரூபா வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. அந்த கிளைம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு இன்வெஸ்டர் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அவருடைய அந்த பிஎஸ்சியில் இன்வெஸ்டருடைய நம்பரை நம்ம அங்கே கொடுத்துட்டு கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த இன்வெஸ்டருடைய பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. அவருடைய நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர் பேன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நேம் நாகராஜ் அப்படின்னு இருக்கா. இன்வெஸ்டருடைய மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அவங்க கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் குட் நாட் பி ப்ராசஸ்டு ஃபர்தர் அட் திஸ் ஸ்டேஜ் ஆஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் ப்ரொவைடட் பை யூ இன் த கிளைம் அப்ளிகேஷன் ஆர் இன்கரெக்ட் ஆர் இட் இஸ் நாட் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் வந்து இனிஷியலோட வந்திருக்கு. அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து போயிட்டு அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டருடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட் பட்டனை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து அவங்களுடைய பேன் நம்பர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டு கேப்சா வேலையை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை வந்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடிட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்புக் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் 15,000 இருந்து 17,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த பிஎஸ்எல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்எல் ரீஃபண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே தெரிஞ்சுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா உடனடியாக அந்த ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளைம் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் ஆகாது. அதே நேரம் உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கனாலும் அது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து உடனே வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு எதுவும் மெசேஜ் வரலை அப்படின்னா அவங்க எதுவும் செய்ய தேவையில்லை. மெசேஜ் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்தவங்க மட்டும் கரெக்ஷன்ஸை வந்து
கிளியர் பண்ணால் போதுமானது. ஸோ அதேமாதிரி அப்டேஷன் செக் பண்ணும்போது உங்களுக்கு கிளைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளைம் ஸ்டேட்டஸில் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுங்கள். கிளைம் ஸ்டேட்டஸில் ப்ராப்ளம் கொடுக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளைம் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அதனால் 14/9/2023 ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.